ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் சேர்த்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கிறேன். இதை நல்லா ஒரு சூடான பேனுக்கு மாற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. ரொம்ப கலர் மாற வேணாம். ஓரளவுக்கு மாறினதுக்கப்புறம் இதை நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கப்புலேயே 1 கப்பு அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன். இந்த சோளம் பார்த்திங்கன்னா நமக்கு கடைகள்லையே கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் ஒயிட் கலரில். இந்த வெள்ளை சோளத்தையும் நல்லா வறுத்துறணுங்க. நம்ம நல்லா வறுக்கும்போது கொஞ்சம் கைவிடாமல் வறுக்கும்போது இந்த மாதிரி வெடித்து பொரிஞ்சு வரும் பாருங்கள். நமக்கு பாப்கார்ன் மாதிரி இந்த மாதிரி வெடித்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அதிகமாக விட்டோம்னா எல்லாமே மினி பாப்கார்ன் மாதிரி வந்துடும். இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாங்க. இதுவும் ஆறட்டும். இப்போ மெஷர் பண்ண கப்பிலையே 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே தோல் உளுந்து எடுத்துக்கங்க. என்கிட்ட கொஞ்சம் காலி ஆகிருச்சு, அதனால் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே தோல் உளுந்து எடுத்துங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தி. இது நல்லா இந்த அளவுக்கு செவந்து கலர் மாறி அதோட பச்சை வாசனை போகணுங்க. அந்த அளவுக்கு நம்ம உளுந்தையும் வறுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கோதுமை இல்லை அப்படின்னா கூட நம்மள்ட்ட அந்த சம்பா கோதுமை ரவை இருக்கும்ல, அதை கூட எடுத்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நாம் வறுத்தா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்க முடியும். இல்லைன்னா நமக்கு சீக்கிரம் அரைப்படாது. நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி இந்த ஹெல்த் மிக்ஸுக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா சூடு ஏறணுங்க. நல்லா சூடு ஏறி அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ரொம்பலாம் கலர் மாற வேணாம். அதையும் வெளியில் வச்சிடலாம். நம்ம மெஷர் பண்ண கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் கருப்பு கவுனி இல்லைன்னா சிகப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சிகப்பரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா செவக்க வறுத்துடலாம். அதே கப்பிலையே 1/2 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா சூடு ஏறி வரணுங்க. ஆல்ரெடி பொட்டுக்கடலை நமக்கு பொறுன்னு தான் இருக்கும். சூடு ஏறி வந்தால் போதும். இப்போ ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஆற வச்ச எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒன்றா சேர்த்தோம் இல்லைன்னா சில இது ஒழுங்காக அரைப்படாது. அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. வறுத்த மில்லட்ஸ் எல்லாமே ராகி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், உளுந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதனால் நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக தான் அரைக்கணும். ஒன்றா சேர்த்து அரைக்க வேணாம். நம்ம மிக்சியில் அரைக்க போகிறதுனால தனித்தனியாகவே அரைச்சிடலாம். இதே நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா நம்ம மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா அரைச்சி சேர்த்துட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சிருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கடைசியாக பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். நமக்கு ஜவ்வரிசிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரப்பாக தான் அரைப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. கடைசியாக பாதாமை ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நைஸாக அரைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துருணுங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நாம் கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துருங்க. இப்போ இதை நாம் ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ஆனாலும் கெடாதுங்க. நம்ம வெளியிலையும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸை வச்சு நாம் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பாலை இந்த மாதிரி அடுப்பில் காய வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் காயட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மாவு அப்படியே சூடான பாலில் சேர்த்தோம் அப்படின்னா அது அப்படியே கட்டியாக ஆயிரும். நமக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சூடான பாலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா இந்த அளவுக்கு நல்லா
க்ரீமியாக வந்துருங்க. இது கூட நமக்கு பிடிச்ச மாதிரி வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த ஹெல்த்தியான வீட்டிலையே செஞ்ச ஹெல்த் மிக்ஸ் ரெடிங்க. ஸ்கூலுக்கு வர குழந்தைங்களுக்கெல்லாம் வெறும் பாலை மட்டும் கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் பால் சேர்த்து செஞ்சுருக்கனால நல்ல வெயிட் கெயினுக்கும் நல்ல யூஸ் ஆகுங்க. எலும்பு தேய்மானம், மூட்டு வலி உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நம்ம குடிக்கும்போது ஒரு 3 to 4 monthsலேயே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே பால் இல்லாமல் பால் சேர்க்காமல் இந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாவில் இருந்து நான் 2 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. இந்த அளவில் ஒரு 2லேருந்து 2.5 செம்பு அளவுக்கு தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே கலந்து எடுத்துக்கலாம். கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு 5 minutesலேயே நல்லா இந்த அளவுக்கு திக்காகி வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட்டாக செய்யும்போது உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுலாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக வேணாம்னு நினச்சிங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட செஞ்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க. இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா இந்த ஹெல்த் மிக்ஸு மில்லட்ஸ்லாம் சேர்த்த ஹெல்த் மிக்ஸு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. மார்னிங், ஈவினிங்கில் டீ, காஃபி குடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதோட ஆப்ஷனாக என்ன குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு டம்ளர் பாலில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்குங்க. நம்ம ஏர்லியாக எழுந்திரிச்சு குழந்தைங்களுக்கெல்லாம் சமைக்கும்போது ஒரு 9 o'clock வரை நமக்கு பசியே எடுக்காதுங்க. இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அல்சர்லாம் ஃபார்ம் ஆகாது. கண்டிப்பாக இந்த ஹெல்த் மிக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.